வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் மூடநம்பிக்கை பற்றிய விளக்கத்தினை கொடுத்திருந்தேன். அதன் தொடர்ச்சியாக மற்றொரு உதாரண கதை மூலம் எது நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை பற்றிய தெளிவான விளக்கத்தினை கொடுக்க உள்ளேன். ஒருவன் கரடியை கையில் பிடித்து கொண்டு தெருவில் நடந்து கொண்டே அந்த கரடியின் முடியை வாங்கி ஆபரணம் செய்து போட்டுக்கொண்டால் பெரிய செல்வந்தனாகிவிடலாம் என்று கூறி கரடியின் முடியை விற்று கொண்டிருந்தான். அதை நம்பி நிறைய பேர் வாங்கி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஒரு சிறுவன் தன் அப்பாவிடம் போய், அப்பா, நாமும் ஒரு முடியை வாங்கி கொண்டு பெரிய செல்வந்தனாகிவிடலாம்ப்பா என்று சொன்னான். அதற்கு அவனுடைய அப்பா, கண்ணா, இந்த கரடியில் இருந்து ஒரு முடி வாங்கி அதில் ஆபரணம் செய்து போட்டாலே நாம் செல்வந்தனாகி விடுவோம் என்றால் அந்த கரடியையே சொந்தமாக்கி வைத்திருக்கிறானே, அவன் மிக பெரும் கோடீஸ்வரனாக அல்லவா இருக்க வேண்டும். அவன் ஏன் தெருவில் கரடியை வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான்? இதுவே மூட நம்பிக்கை. இதையெல்லாம் நம்பக்கூடாது என்று தன் மகனுக்கு புரிய வைத்தார். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.